ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இது வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல. துணை முதல்வர் உதயநிதி திருவாரூர் மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். நன்னிலம் அருகே மருதவாஞ்சேரியில் உள்ள மொழிப்போர் தியாகி சாரங்கபாணி இல்லத்துக்கு அஞ்சலி செலுத்த காரில் சென்றார். அப்போது மருதவாஞ்சேரியைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவிகள், பெண்கள் சாலையோரத்தில் காத்திருந்தனர். உதயநிதி காரை நிறுத்தியதும் மாணவிகள் சூழ்ந்து கொண்டனர். மருதவஞ்சேரி பஸ் நிறுத்தம் அருகே டாஸ்மாக் மதுபான கடை பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. பள்ளி, கல்லூரிக்கு செல்லும் மாணவிகள் தினமும் கஷ்டப்படுகின்றனர். குடித்துவிட்டு மாணவிகளிடம் வம்பு செய்வது தொடர்கதையாக நடக்கிறது. இது பற்றி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் பயனில்லை. இந்த கடைக்கு நீங்கள்தான் ஒரு முடிவு கட்ட வேண்டுமென மாணவிகள் கோரிக்கை மனுவை அளித்தனர். இன்னைக்கு நீங்க வரதால அதிகாரிகள் கடையை மூடி வச்சிருக்காங்க என்றும் மாணவிகள் உண்மையை போட்டுடைத்தனர். அது மாதிரி சார் இந்த ஸ்கூல்ல எக்ஸாம் இல்ல இத்தனை வருஷமா ஸ்கூலுக்கே அனுப்ப முடியல சார். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே வந்தாங்கனாலும் சிரமமா இருக்கு. ஒன்னாவது வார்டு குடியிருப்பும் இங்கே தான் சார். இப்ப பசங்க ஸ்கூல் போக டியூஷன் போக எல்லாம் சிரமமா இருக்கு. தயவுசெய்து இடத்த மட்டும் மாத்துங்க. இப்ப கூட விட்டவங்க மாணவிகளிடம் குறைகளை கேட்டறிந்த உதயநிதி மதுக்கடையை உடனடியாக மூட நடவடிக்கை எடுக்கும்படி கலெக்டர் மோகனச்சந்திரனிடம் கூறினார். கலெக்டர் உத்தரவின் பேரில் மருதவஞ்சேரியில் டாஸ்மாக் கடை நேற்றே மூடப்பட்டது. இதனால் அப்பகுதி பெண்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். நேற்றுக்கு முந்தின உதயநிதி ஸ்டாலின் ஐயா எங்கள் ஊருக்கு பார்வையிட வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் ஒரு மனு கொடுத்துருந்தேன். ஒயின் ஷாப்பை எடுக்க சொல்லி எங்கள் ஊர் அருகில் மெயின் ரோட்லேயே ஒயின் ஷாப் இருக்குதுங்க. அதனால ஒயின் ஷாப் எடுக்க சொல்லி நான் மனு கொடுத்துருந்தேன். அந்த மனுவை ஐயா ஏற்றுக்கிட்டு எங்கள் ஊர்லேயே உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதனால என் பொண்ணுங்க ஸ்கூல் போகிறதுக்கு, பசங்க ஸ்கூல் போகிறதுக்கு, காலேஜ் போகிறதுக்கு நாங்கள் வெளில ஈவினிங் டைம் ஆனால் வெளில போக முடியல எங்களால். அதனால ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போ ஆனால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது.